ஹலோ. மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது மணி பார்த்துக்கோங்க. போகும்போது ஓகேங்களா, ஆப்ஷன்ஸில் பார்க்கணும். ரெண்டும் ஈவனாக தாங்க இருக்குது ஓரளவுக்கு. தெரிஞ்சு கொஞ்சம் கால் சைடில் சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. என்னோட கேபிட்டல் இவ்வளோ தான். ஓகேங்களா, கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் 40,000 வச்சுருப்பேன் எப்போதும். ஸோ அது ப்ரோக்கரேஜ் இது எல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நாளாக 3-4 ரூபாய்க்கு மேலே போய் ஒரு இதுலேயுமே அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் மேலே வந்துடுச்சு. ஸோ கணக்கு பண்ணால் நேற்றுக்கு ஒரு அமௌண்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓகே, இதெல்லாம் பரவாயில்ல, ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கணுங்க, ஓகேங்களா. அதையுமே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. சரி ஓகே, இப்போது எந்த சூழ்நிலை வந்தாலும் இதில் தான் ஆகணும். வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம் என்ன நடக்குது என்னன்ட்டு. எனக்கு ஹோல்டு பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. நான் நினச்ச மாதிரி ஃபிக்ஸு கொஞ்சம் ஒரு ரிவர்ஸ் ஆகும். இது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். முப்பத்தி அஞ்சுக்கு மேலே போனாங்கன்னா எடுக்கலாம், ஆனால் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தான் அது. பார்க்கலாம் என்னோட 40-45 மட்டும் வந்தால் போதும். வேண்டாம், ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கூட வந்திருக்கும், பரவாயில்ல. 1000 வரைக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இது ஒரு 105 ரேஞ்ச் போகுது அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். அதாவது 90க்கு மேலே போனால் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பார்ப்போம். வருத்தப்பட வேண்டாம், எப்போதுமே ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம மீறி நான் போட்ட ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு எல்லாம் ஒத்தாகுது, அந்த மூமெண்ட் கொடுக்கல. ஸோ பாருங்க, ஸோ இந்த மாதிரிலாம் நிற்கிதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சடனாக பாருங்கள் ஒரு 50-100 பாயிண்ட் கிட்டத்தட்டலாம் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அந்த மாரி இதெல்லாம்.
ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் தெரியுது. பார்ப்போம் கண்டினியூ ஆகுதா என்னன்னு தெரியல. ஓகேங்களா, ஓரளவு ப்ராஃபிட் போதும். ஓகேங்களா, 96 ரூபாய் போதுமானது தான். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் தாண்டணும். போனால் போகலாம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் வந்து என்ட்ரிலாம் எடுக்க முடியாதுங்க. புரியுதுங்களா, ஏன்னா போவான்னு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்போம், போவான் அப்படின்ட்டு. ஆனால் போகாமலே இருக்கும்போது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ரெண்டு சைடுமே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டவுன் கொடுத்துட்டு மறுபடியும், ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஃபுட் சைடு போகிறதுங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு வேண்டாம். ஓகேங்களா, ஓகே, மறுபடியும் கொடுக்குறோம் ஃபுட் சைடுக்கு. ஆனாலும் விட மாட்டேங்கிறாங்க பையர்லாம். இன்னொரு கேண்டில் வந்தது, இந்த பிரேக் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த கை போயிடும். ஸோ இல்லைன்னா அந்த கை போயிடும். நெக்ஸ்ட் கேண்டில் பார்ப்போம் என்னான்ட்டு. ஸோ பாருங்கள், மூமெண்ட் வந்து அந்தளவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். எதுவும் ஃபுட் சைடு வந்து இருக்குது, ஆனால் ஆல்ரெடி கீழே வந்தாச்சு. கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்தால் என்ட்ரி எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து மறுபடியும் இதுக்கப்புறம் போனால் என்ட்ரி எடுக்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா,
என்ன பண்ணணும், நம்ம ஸ்பெஷல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒரு கருத்து உள்ளது அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்போ கொச்சு எடுக்கணும் அப்படின்னா இந்த லெவல் தாங்கணும். ஓகேங்களா? ரெண்டே ட்ரேட் போகும், அதிகம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக எடுங்க. நான் எடுக்கிறேன்னு எடுக்காதீங்க. நான் செல்லிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பக்கெட் எனக்கு லாஸ் ஆனாலும் ஒரு பக்கெட் எனக்கு லாபம் வரும். அதுவும் இல்லாமல் ஸ்டாக்லையும் போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அதான் இதை பார்க்காதீங்க. இதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து பெருசாக அதை பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா போட்டிருக்க அமௌண்ட்டே உங்களுக்கு தெரியும். ஸோ செல்லிங்க்கு எவ்வளோ இருக்கும், பைக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மினிமம் வந்த ஒரு இதுக்கு போதும்னா ஓகே தான். அது நமக்கு போதுமான அமௌண்ட்டுன்னா ஓகே தான். இந்த ஒரு 500 1000ங்கிறது இன்றைக்கி டக்குன்னுலாம் நம்ம வந்து பண்ண முடியாது. அந்த வந்த வேகத்துக்கு எடுக்கலாங்கிறதுலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் சின்ன சின்னதாக லாக் பண்ணுங்கள். பெருசாக எதுவும் பார்க்காதீங்க. என்னோடய ஸ்ட்ராட்டஜி வரல ஒரு நேரம். ஆனால் எல்லா கற்றுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு அடுத்த கட்டம் பெரிய லெவலில் போகணும். தற்சமயத்துக்கு சின்ன சின்னதாக பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜி கூட ஒரு நேரம் ஒர்க் ஆகாது. அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் கண்டினியூவாக அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து கண்டினியூ ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? இல்லைன்னா வராது. முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். ஸோ இதோட இதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதில் முதல்ல வச்ச லெவலே வச்சுக்கலாம். ஏன்னா போகாத பட்சத்துக்கு வேண்டாம். ஓகேங்களா? ஹோல்ட் பண்ணுறேன். இந்த லைன் கொஞ்சம் வந்து கீழே இறக்கி போட்டுறேன். பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தாண்டும் போது தான் நம்ம எடுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சேகரத்தில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வேலை போகணும் அப்படின்னா இந்த லெவல் பிரேக் ஆகணும். கீழே அதுக்கு மேலே பிரேக் ஆகணும். வரைக்கும் இந்த வரைக்கும் ஒவ்வொன்றா போகலாம். ஓகே, இன்னைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒன்றும் மூவ்மெண்ட்லாம் கொடுக்கல அப்படி ஒன்றும் பெருசாக. ஓகேங்களா? பார்ப்போம். இதோட வீடியோ வந்து நம்ம பண்ணிக்கலாம். போதும் இவ்வளோதான். ஓகே, எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப நாள் ஆகும். ஆல்ரெடி நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. வந்தாலும் வரட்டும், போனாலும் போகட்டும். நம்மளோட இது பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேஷன் வேறு மாதிரி போங்க. 40,000த்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நம்ம இது பண்ணுறோம்னா எவ்வளோ வரும்? ஸோ ஒரு ரிட்டர்ன் எவ்வளோ வரும்? ஒரு 3 to 5%, 10% அந்த ரேஞ்சு தான்
எதிர்பார்க்கணும். அதுக்கு மேலே எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஸ்கில் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கிடைக்கும். 50-100% ரிட்டர்ன் கிடைக்கும். கிடைக்காமனா இல்லை, உங்களுக்கு அதை நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. வரும். முடிஞ்ச வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்லாம் பிரேக் ஆகும்போது ஓகேங்களா, ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம்.